கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 119ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read Psalms 119 verse 17. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உமது அடியேனுக்கு நீர் அனுகூலமாயிரு. Deal bountifully with thy servant. அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை நான் கைக்கொள்வேன். That I may live and keep thy word. ஒரு தேவனுடைய மனிதன், தேவனால் உயர்த்தப்பட்ட மனிதன், அனுகூலமான சூழ்நிலைகள் அகற்றப்பட்ட பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். We see here an incident or experience, a man of God when he was elevated, when the favorable situation was just removed from him, he was calling unto the Lord. தேவன் ஒரு மனிதனுக்கு அனுகூலமாய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். If the Lord God is a favor to a man, all the things of his life will be favorable unto him. உலகத்திலே மற்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாய் இல்லாவிட்டாலும் தேவன் அனுகூலமாய் இருக்கத்தக்கதாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். You have to look after yourself, even though all the other people in the world, if they are not favor unto you, only you have to mind the Lord has to be a favor to you. இவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், உம்முடைய அடியானுக்கு நீர் அனுகூலமாய் இரும், அப்பொழுதுதான் நான் பிழைப்பேன், இல்லாவிட்டால் நான் அழிந்து போய்விடுவேன். Here he was calling and the Lord, deal bountifully with thy servant that I may live or else I will die, he says. தேவன் ஒரு மனிதனுக்கு அனுகூலமாய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். If the Lord God is successful in a life of a man, his life will be a successful one. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். Just turn back your life. தேவன் உங்களுக்கு இவ்வளவு நாளும் அனுகூலமாய் இருந்தாரா இல்லாவிட்டால் பிரதிகூலமாய் இருந்தாரா? Whether the Lord was a favorable so far or unfavorable unto you. தேவன் உனக்கு அனுகூலமாய் இல்லாவிட்டால் இந்த உலகம் முழுவதும் உனக்கு அனுகூலமாய் இருந்தாலும் பயன் இல்லாமல் போய்விடும். Even though the whole world is favorable unto you, if the Lord is not a favor unto you, it is not. தேவன் உனக்கு அனுகூலமாய் இல்லாவிட்டால் இந்த உலகம் முழுவதும் உனக்கு அனுகூலமாய் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. Even though the whole world is favorable unto you and the Lord God is unfavorable to you, there is no use of that. நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்களா இல்லையா தெரியவில்லை. I do not know whether have you experienced in your life or not. சில நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு அனுகூலமாய் இருப்பார்கள். Sometimes people may be favorable unto us. ஆனால் காரியம் வாய்க்காவிட்டால் அவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். But if the matter is not prosperous, they will just depart from us. ஆனால் தேவன் நமக்கு அனுகூலமாய் இருந்தால் மனிதர்கள் விலகி போனாலும் காரியங்கள் நமக்கு வாய்க்கும். But if the people may go away from us, if the Lord God is favor to us, all the things will be prosper. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். கர்த்தாவே, உமது அடியேனாகி எனக்கு நீர் அனுகூலமாய் இரும். Today let us all just make an offering or the prayer, Lord, just be bountifully with thy servant. ஒருவேளை உன்னுடைய மனைவி உனக்கு அனுகூலமாய் இல்லாமல் இருக்கலாம். Perhaps your wife may be not favorable to you. உன்னுடைய புருஷன் உனக்கு அனுகூலமாய் Your இல்லாமல் husband இருக்கலாம். may not be favor to you. ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரி, பூமிக்குரிய காரியங்களிலும் சரி. Even the spiritual life as well as the material or worldly things. உங்களுடைய பிள்ளைகள் கூட உங்களுக்கு அனுகூலமாய் இல்லாமல் இருக்கலாம். Sometimes your children may not be favor to you. ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். Perhaps your parents may not be a favor to you. உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் கூட உனக்கு ஃபேவர் இல்லாமல் இருக்கலாம். Even the people those who born with you, they may not be favor to you. உன்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் கூட உனக்கு ஒருவேளை அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். Perhaps the believers from the church of God, they may not be favor to you. சபை நடத்துகிற ஊழியர்கள் கூட சில நேரத்தில் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். Sometimes the servants of God, those who are in the church, they may not be favor to us. எல்லாரும் மனிதர்கள். All are human beings. எல்லாரும் மாறி போகக்கூடியவர்கள். All will change one day. ஆனால் இந்த சூழ்நிலையின் மத்தியில தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கத்தக்க விதத்திலே நீங்கள் அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்கள். You have to keep yourself the experience in the midst of that. The Lord God has to be favor to you. தேவன் நமக்கு அனுகூலமாய் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If the Lord God is favor in our side, who shall be against us? இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அனுகூலமாய் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். Today just you have to think it yourself whether the Lord God is favor or unfavor to you. அனுகூலமாய் இருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். If the Lord God is favor to you, just give him thanks. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாய் இல்லாவிட்டால் அனுகூலமாய் இரும் ஆண்டவரே என்று அவரை நோக்கி இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Perhaps the Lord God is not favor to you today, you have to just ask the Lord, Lord please favor to me, you ask him. ஒரு மனிதனுக்கு தேவன் அனுகூலமாய் இருந்தால் தேவன் அவனுக்கு எல்லா காரியங்களையும் சக்சஸ் பண்ணி தருகிறார். If the Lord God is an effective one to the man, the Lord make all things successful to him. தேவன் ஒருவனுக்கு எதிராக இருந்தால் அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் அது அவனுக்கு சக்சஸ் ஆகிறது இல்லை. If the Lord God is against your man, whatever may be the step and effort he taken, it will be not favor to him. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Just take the life of your journey. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read Judges 18:5, எங்களுடைய பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்ற ஒரு கேள்வியை
ஆசாரியனிடத்திலே வைக்கிறார்கள். Here the people launch as keeping a question or inquiry under the priest whether our journey will be a prosperous one. அவங்க ஒரு பிரயாணத்திலே இருந்தார்கள். They were in a journey. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை நோக்கி அவர்கள் போனார்கள். They were just traveling towards a destiny. ஒரு இடத்தை வேவு பார்க்கும்படியாக போனார்கள். They wanted to spy a land. நாட்கள் போய்க்கொண்டே The இருந்தது. days were passing on. இப்பொழுது அந்த பிரயாணம் வாய்க்குமா இல்லாவிட்டால் அனுகூலமா இருக்குமா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளே எழும்பினது. Now they are having a doubt whether the journey will be a prosperous one or not. அப்படினால அவங்க கேக்குறாங்க இந்த பிரயாணம் சக்சஸ் ஆகுமா? So that only they are asking the question, will there be this journey a prosperous one? எங்களுடைய பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா முடியாதா? Whether our journey the prosperous what we make is a favorable or successful one or not. வாழ்க்கை ஒரு பயணம். The life is a journey. வாழ்க்கை ஒரு பிரயாணம். Life is a journey. அதனால தான் உலகத்துல சொல்றாங்க வாழ்க்கை பயணம் என்று சொல்வாங்க. So that people say in the world the life is a journey. இந்த வாழ்க்கை பயணத்தை நமக்கு தேவன் அனுகூலமாய் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார். The Lord God is able to make this the life the journey as a favorable one to us. பிரயாணம் பண்ணி போகிறவனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. There is a destiny for a man who is travel. கடல் பிரயாணத்துல போறவனுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. There is an other shore for the people those who are going in a voyage. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே போகிறவனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. The people those who are going in the spiritual life they are having a destiny. இந்த விசுவாச பிரயாணம் நமக்கு அனுகூலமாய் முடியுமா? Whether the life of this faith journey will it be favorable to us? இந்த பாதையில நம்ம வந்திருக்கிறோமே. We have come in this way. இந்த வேதத்தை கையில் We எடுத்திருக்கிறோமே. have taken the scripture in our hands. இந்த உபதேசத்தை நம்ம கேட்டுக்கிட்டு We இருக்கிறோமே. are just hearing the doctrines everything. இந்த பாதையில அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமே. We have been anointed in this path. வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. The promises have been given to us. இப்பொழுது இந்த பாதையில நம்முடைய வாழ்க்கை சக்சஸா முடியுமா? Now in this time whether our life our journey will be a successful one. யோசித்து பாருங்களேன். Yes, you think it over. வேதம் சொல்லுகிறது. The scripture says நாடிய துறைமுகத்தில் அவர்களை அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். He takes them to the desired haven. ஒருவேளை உன்னுடைய பிரயாணம் வெகு தூரமாக கூட இருக்கலாம். Perhaps your journey may be a long journey. ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Unto a prophet it was said unto him, the journey which you have to make is a long one. பிரயாணம் தூரமோ இல்ல ரொம்ப ஷார்ட்டோ, ஆனா பிரயாணம் சக்சஸ் ஆகுறதா இல்லையான்னு தான் பார்க்கணும். Whether the journey the distance may be a short one or long one, whether the journey will be a prosperous one, we have to see that. இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க ஒரு குறிக்கப்பட்ட வயதை தாண்டி இருக்கலாம். In the life of the journey you might have crossed a particular age. இந்த பிரயாணத்துல நீங்கள் சில அனுபவங்களை பெற்றிருக்கலாம். You might have received some experiences in the journey. அநேக காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கலாம். Many things may be favor or successful unto you. ஒருவேளை பிறந்ததிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு துர்ப்பாக்கியசாலிகளைப் போல எதுவுமே சக்சஸ் ஆகாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடிட்டே வரலாம். So from a right birth of you may be the people unlucky people did not get anything favor in your life. இந்த விசுவாசத்துல இந்த மார்க்கத்துல வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுடைய விசுவாசத்துல நீங்க ஜெயித்திருக்கிறீர்களா? In your life, in the life of faith as well as in this way you have come here so many years have been passed, whether you got the victory in your life. இந்த வழிக்கு பெயர் பரிசுத்த வழி என்று ஏசாயா சொல்கிறான். Isaiah says for this the way is called as a way of holy way. இந்த வனாந்தர பயணத்திலே நாம் ஜெயிக்கிறோமா? In this way of the journey are we just getting victory? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே The பிரயாணப்பட்டார்கள். people of Israel they were travel in the wilderness for 40 long years. அநேகர் அந்த பயணத்திலே மரித்தார்கள். Many people have died on the way. அநேகர் அந்த பயணத்திலே விழுந்தார்கள். Many people have fallen on the way. அநேகரை கர்த்தரே சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். Even many people were given by the Lord unto the curses. ஆனால் அநேகர் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். Many have entered even in the Canaan. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சக்சஸ் பண்றவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். Only our God is a God of Almighty God, make your journey as a prosperous successful ஒவ்வொரு one. மனிதனுக்கும் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறார். The Lord has kept each and every man at time. ஒரு இடத்துல நீங்க பஸ்ல ஏறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Suppose you are getting inside a bus in a place. எல்லாரும் ஒரே ஸ்டாப்ல போய் இறங்குறது இல்ல. All will not go to a particular destiny. அந்தந்த ஸ்டாப் வந்த உடனே அந்தந்த ஆளு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க போக வேண்டிய ஸ்டாப் வரும்பொழுது இறங்கிடுவாங்க. When they wanted to go to the particular stop or destiny, they will get on. அதுபோலதான் நம்மோட பயணப்பட்ட அநேகர் அந்தந்த ஸ்டாப் வரும்போது நெஞ்சிருவாங்க, இறங்கி இருப்பாங்க. So the people those who are also traveling with us, when they get a particular stop at the destiny, they may go down. அப்ப நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம். Then we are still alive. அப்ப நம்முடைய ஸ்டாப் என்ன செய்யல, வரல. But our stop at the destiny has not yet come. நம்முடைய ஸ்டாப் அடுத்த ஸ்டாப்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெட்டியை தூக்கிடுவோம். If our stop is the next stop, automatically we will carry all our luggages. அப்படிதானே? Isn't it so? அடுத்த ஸ்டாப்ல நீங்க இறங்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் உங்களை என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது நீங்க எழும்பி பெட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல வந்துருவீங்க. Suppose your stop is the next stop, anybody say or anything, you will be carrying all your luggages, box, everything, you will be slowly coming to the இன்னும் உங்க ஸ்டாப் வரலங்க அப்படின்னு மத்தவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் எங்க போய் நின்னுக்கிறேன்,
வாசல்ல போய் நின்னுக்கறோம். If someone says, "Oh, your staff has not yet come," it's okay, let me go and stand near the gate. அதுபோல நம்முடைய பயணத்திலே நம்மோடு கூட வந்த அநேகர் அவங்கவங்க ஸ்டாப்ல இறங்கிட்டாங்க. So many people those who also travel with us in the journey, they also got down in their destiny. ஆனா நம்முடைய பிரயாணம் இன்னும் கொஞ்சம் இருக்குற. Now our journey is yet more. இந்த இதுமேல் இருக்கிற இந்த பயணமாவது கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தர வேண்டும். So this journey, it we have to go, the Lord has to make us it a successful one. ஒருவேளை கடந்த காலங்களை விட்டு விடுங்க. Just leave all the past time. கடந்த காலத்துல சில நேரத்துல சக்சஸ் ஆயிருக்காது. The past time it may not be a successful one. ஒருவேளை சக்சஸ் ஆயிருக்கலாம். Perhaps it may, you might have attained the success. நான் முதலாவது சொல்லிவிட்டேன். First of all, I have told you, கடந்த காலங்களிலே உங்களுக்கு அனுகூலம் இருந்திருந்தால் அதற்கு நன்றி செலுத்துங்கள். if you are favorable in the past days, you have to thank the Lord. இந்த காலத்துல அனுகூலமா இருக்க தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள். In this period, if you want to get the favor, you have to just ask into the Lord. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சக்சஸா முடிக்க அவர் விரும்புகிறார். The life of your journey, the Lord God want to make a life of journey as a successful one. 80 வருஷம் வாழ்ந்து மரித்தவர்கள் உண்டு, ஆனால் தோற்று போய் மரித்தவர்கள் அநேகர். The people after living for 80 long years, they have also got the victory and they won in their life and many people also failed. இன்னும் கூட அநேகர் இன்றைக்கு தோற்று போன வாழ்க்கையில அநேகர் இந்த மார்க்கத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். Even today, many people are going in this way after they have failed. ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், Seeing a church of God, the Lord God said, நீ உயிரோடு இருக்கிறேன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனாய் இருக்கு. even though you are having the name, you are alive, but you are dead. உயிரோடு இருக்கிறது போல இருக்கு, ஆனா நடைபெணமாக அந்த சபையில் உள்ளவர்கள் மாறி போனார்கள். As if you are like look like you are living, but all the people are like the dead walking corpse. அந்த ஜனங்கள் கேட்டாங்க, எங்களுடைய பிரயாணம் வாய்க்குமா, அனுகூலமாய் முடியுமா? Those people were inquiring, will our journey be a prosperous one? அந்த ஆசாரியன் உடனே ஜெபித்துட்டு சொன்னா, சமாதானத்தோடு போங்கள், உங்களுடைய பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று அடுத்த வசனத்திலே After சொன்னார். praying, the priest said unto them, go in peace, the Lord will make your journey a prosperous one. நம்பிக்கையோடு இந்த மார்க்கத்திலே வாருங்கள். With the hope you have to come in this way. விசுவாசத்தோடு அடியெடுத்து வையுங்கள். With all your faith you have to step towards. தோற்று போய் விடுவோம் என்று சொல்லி ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட். It is also waste, you will be thinking that I will be getting failed and then you are writing the examination. ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத With வேண்டும். the assurance I will be getting passed, you have to write the examination. கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த பிரயாணம், இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அனுகூலமாய் ஜெயமாய் சக்சஸா முடியுமா என்கிற கேள்வியோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற பதில், இது கர்த்தருக்கு ஏற்றது, சமாதானத்தோடு போங்கள், உங்களுக்கு இந்த காரியத்திலே கர்த்தர் அனுகூலமாய் இருப்பார். People those who come here with all the question whether my life and the journey of this, whether the life of my faith will be successful or not, no, the Lord God says you go in peace, sure he will make your life of journey prosperous one. கடந்த காலத்திலே ஒருவேளை சக்சஸ் இல்லாம போனாலும், Even though in the past life you may not attain any success, இன்றைக்கு இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அனுகூலமாய் முடிய பண்ணுவார் என்று எத்தனை பேர் now when விசுவாசிக்கிறீர்கள்? you are believing according to the word of God, the Lord God will make my life as a successful one. என்னுடைய பிரயாணத்தை கர்த்தர் கடைசியில ஜெயமாய் முடிப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Those who are சொல்லுவோம். saying the Lord God will நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் அல்ல, நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் Our இருக்கிறது. life is not in our hand, but our times are in the hands of the Lord. நம்ம கையில இருந்து நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதோ துவக்கிறதோ கிடையவே கிடையாது. It is not in our hand. We are not going to just make it a success or we are not going to make it as a failure. விசுவாச வாழ்க்கையில நீங்களா வர்றதில்ல, விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவரும் அவரே. You are not automatically coming into the life of faith, only he is the author and finisher of the faith. நீங்க டெய்லி ஒரு ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே நீர் இந்த பாதையில அடியேனுக்கு அனுகூலமாயிரும். Every day you have to just make a prayer, Lord deal bountifully with thy servant. டெய்லி நீங்க இந்த ஜெபத்தை நீங்க விடக்கூடாது. Every day you should not leave this prayer. கர்த்தாவே அடியேனுக்கு நீர் அனுகூலமாயிரும். Lord deal bountifully with thy servant. இந்த ஜெபத்தை நீங்க ஒரு காலத்திலும் விடவே விடாதீங்க. You should not leave this prayer, never. அப்படி நீங்க தேவனுடைய கரத்திலே அனுகூலமான அந்த தேவனுடைய கரத்திலேயே நீங்க இருந்தா உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை கர்த்தர் சக்சஸ் அனுகூலமா முடிச்சு கொடுப்பார். Likewise, if you are in the hand of the favorable hand of the Lord God will finish your journey, life of journey as a favorable one. ஏனென்றால் நீங்க உங்களில் அநேகர் வாழ்க்கையில தோற்று போனவர்கள். Because many have failed in your life. சூழ்நிலைகள் மத்தியில நாம் தடுமாறுகிறோம். In the midst of the situation we stumble. நமக்குள்ள கேள்விகள் We எழும்புகிறது. are having questions. அநேக கேள்விகள் வருது. We are getting more questions. அது பதிலுள்ள கேள்விகள் அல்ல, பதிலே இல்லாத கேள்விகள் தான் நமக்குள்ள क्वेश्चन மார்க் போட்டுக்கிட்டே இருக்கு, கொக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. Only we are going on getting the question, not getting any answer. The question we do not get answers. இப்படி போனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும்? If we go means how our children will be. இப்படியே போனா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? If we go like this, how is our future? இப்படியே போனா நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? How is our family if we go likewise? இப்படியே போனா நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? What will be my conclusion if I go like this? இதெல்லாம் நியாயமான கேள்விகள். This may be a right questions. ஆனா கர்த்தர் இதுக்கு என்ன பதில் சொல்றார் But தெரியுமா? what the Lord answer
answer to you. அவங்க சொந்த ஊர்ல இல்ல, They are not in their own city. இன்னொரு இடத்துல வந்திருக்காங்க. They have come to the other city. அந்த இடம் முழுவதும் எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை. The whole place is full of place of opposition. அந்த இடத்துல ஒரு ஆசாரியனை தேடி பிடிச்சிட்டாங்க. They just saw a priest in that place. இப்போ அவன்கிட்ட கேக்குறாங்க, எங்களுடைய பிரயாணம் அனுகூலமா முடியுமா? Now they are asking the priest whether our journey will be a prosperous one. அவன் சொல்றான், உங்களுடைய பிரயாணம் அனுகூலமாய் முடியும். He says, so yes, your journey will be a prosperous அதனால one. விசுவாசத்தோடு கர்த்தர் அனுகூலமானவர் என்கிற நிச்சயத்தோடு இந்த மார்க்கத்திலே முன்னேறி வாருங்க. So with the faith you have to think it over. The Lord God is a favorable God. You have to step forward in this way. ஒரு சிலர் பாருங்க, என்ன செஞ்சாலும் முட்டுக்கட்டையாவே போகும். Whatever the people, some people, whatever they do, everything will be a stumbling ஆனா block. ஒரு சிலர் என்ன செஞ்சாலும் அது அப்படியே துலங்குது. But some other, whatever they do, it is prosperous. அப்போ என்ன அர்த்தம்? So what is the meaning of that? தேவன் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஒருத்தனுக்கு வந்து சைட்ஸ் விட்டுறாரு. So whether the Lord God is side supporting another man, he is not side supporting another man. இதனுடைய விளக்கம் என்ன? What is the explanation of that? ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் அதே இடத்துல தான் இருக்கிறான், அதே சர்ச்சில் தான் இருக்கிறான், அவனுக்கு சக்சஸ் ஆகுது, இவன் ஒருத்தனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட், ஒருத்தனுக்கு நெகட்டிவ் ரிசல்ட். Even though they are in the முடிச்சிருங்க எல்லாரும். even though they are in the same congregation, same place, for one man it is success, another man it is not success. ஏன் இது எப்படி நடக்குது? How it happens? ஒருத்தனுக்கு சக்சஸ் ஆயிட்டே இருக்கு, அவன் போறதெல்லாம் சக்சஸ் ஆகுது, அவன் ஒண்ணும் பெரிய ஹோலி மேன் கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது. Even for one man everything becomes success. He is not even a holy man. அவன் குறைகள் நமக்கு தெரியுது. We know all the failures of him. பட் அவனுக்கு சக்சஸ் ஆயிட்டே போகுது. But everything is successful. ஆனா அதை விட நம்ம நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்றோம், அவனை பட் நம்ம செய்யறது ஒண்ணுமே சக்சஸ் ஆகறது. But we are trying and taking more effort to want to be more than him, but nothing is success to us. தாவீதுக்கு தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு ஒரு ரொம்ப ஆசை. David got a great desire to build the temple of God. எப்படி ஆயினும் ஆலயம் கட்டிரணும். Anyhow he wanted to build a temple for him. அது அவன் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருச்சு. It was just printed in his mind. அதுக்காக Father say, நான் கட்டில்ல படுக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணான். he took a consecration. I will not lie down on my bed. நம்ம எப்படிலாம் இருக்கோம், நம்ம எவ்வளவு சொகுசா இருக்கோம்னு பாருங்களேன். See how pleasureful we are. அவன் பிரதிஷ்டை பண்ணானா? He made a consecration. 132ஆம் சங்கீதமா? Psalms 132. அங்கே சொல்லிருக்கு, என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறவே மாட்டேன். I will not go upon my cot the bed. என் கண்களுக்கு நித்திரையை நான் வரவிட I மாட்டேன். will not bring sleep to my eyes. என் கண் இமைகளுக்கு உறக்கத்தை நான் I will வரவிட not give the slumber to my eyelids. என் வீட்டுக்குள்ள நான் நிச்சய மாட்டேன், பிரவேசிக்க I will மாட்டேன். not enter in my house. வாசிங்க 132ஆம் சங்கீதம். Please read 132 Psalms. 2 3 வாசிங்க. 4 காரியத்தை அவன் பிரதிஷ்டை பண்றான். He is making 4 things and consecrating ஆலயத்தை கட்டுறதுக்காக. to build the temple of God. அவனுக்கு ஒரே வாஞ்சை, எப்படினாலும் ஆலயத்தை கட்டிரணும். He got a great desire. Anyhow he wanted to build the temple of God. அதுக்காக பணத்தை சேகரிச்சுக்கிட்டே He இருந்தான். was just going on gathering money after money. அது ஒரு கணக்குப்படி சொல்றாங்க, எத்தனையோ லாரி கணக்குல அவன் பொண்ணை சேர்த்து வச்சான். According to the account they are saying, so with a lot of lorries of gold he was gathered gold. அவன் சவதரித்த பொண்ணு அவ்வளவு வச்சிருந்தான். Such kind of a lot of gold he has gathered everything. அவ்வளவு சேர்த்து வச்சோம். After he has gathered everything, அந்த ஆலயம் கட்டணும்ங்கிறது அவனுக்கு சக்சஸே ஆகல. it was not successful and him to build the temple of God. இவ்வளவுக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளு. Even though he was an anointed man. நல்ல அபிஷேகம் He பெற்றார். was a very good anointed man. ஃபர்ஸ்ட் வீட்ல அபிஷேகம் பெற்றான். First of all, he got the anointing at house. இரண்டாவது எப்ரோன்ல அபிஷேகம் பெற்றான். Secondly, he got the anointing in Hebron. மூன்றாவது எருசலேம்ல அபிஷேகம் Thirdly, he பெற்றான். was anointed in Jerusalem. எல்லாம் ஒரு விருத்தி வந்துச்சு. பட் ஆனால அந்த காரியத்துல அவனுக்கு சக்சஸ் ஆகல. He got a very increase in everything, but in this matter he was not success. ஆனா அவன் பையன், But his own son, அவன் வயிற்றுல பிறந்த பையன் அதை கட்டிட்டான். the son who was born in his own womb, he built the temple of God. அப்ப அவனுக்கு சக்சஸ் ஆயிருச்சு, அப்பாவுக்கு சக்சஸ் For ஆகல. the son it was successful, but for the father it was not successful. ரெண்டு பேரும் ஒரே தேவனை வணங்குறாங்க. These two were worshipping the same God. அவன் பையன் அபிஷேகம் பெற்றவன், அப்பாவும் அபிஷேகம் Both பெற்றவன். the son and the father were anointed. அப்ப ஒருத்தனுக்கு அந்த ஆலயத்தை கட்டுறது சக்சஸ் ஆயிருச்சு, ஒருத்தனுக்கு ஆகல. For one person it was successful to build the temple of God, another man it was not successful. இரண்டாம் நாளாகமம் Second Chronicle 7ஆம் அதிகாரம் chapter 7 11ஆம் வசனம். verse 11. பாருங்க, சாலமோனுக்கு அது சக்சஸ் ஆயிட்டே வருது. And to Solomon everything was prosperous. அரண்மனை கட்டுறான், அது சக்சஸ் ஆகுது. He was building the palace, it was successful. ஆலயம் கட்டுறான், அது அவனுக்கு சக்சஸ் He ஆகுது. was building the temple of God, it was successful unto இந்த him. ரெண்டுலயும் அவன் மனதுல என்னெல்லாம் தோன்றுதோ அதெல்லாமே சக்சஸ் ஆகுது. So in these two things, whatever appeared into his mind, everything was successful unto him. ஆனா இவங்க அப்பா அதை விட ரொம்ப ஆசைப்பட்டாரு, அந்த காரியம் வாய்க்கவே இல்லை. Even though his father was delighted more than that, but that matter was not prosperous. இப்படிப்பட்ட क्वेश्चन உங்களுக்குள்ள நியாயமா இருக்கும். It may be the right question in you, such kind of questions. இதுக்கு பதில் என்ன? What is the answer for that? ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தான். It's a very simple answer. சாலமோன் சமாதான புருஷன்,
தாவீது யுத்த புருஷன். Solomon was a man of peace, but David was a man of war. இவன் நினைச்சது வாய்க்காததுக்கு காரணம் இவன் யுத்த புருஷன். Because whatever he was thinking, it was not prosperous or successful because he was a man of war. இவன் நினைச்சதெல்லாம் வாய்ச்சது காரணம் அவன் சமாதானத்தின் புருஷன். Solomon, whatever he thought, everything was successful because he was a man of peace. அப்ப இதுல தேவன் பட்சபாதம் நீங்க சொல்ல முடியுமா? Can you say about the Lord God is a partial God? ஆண்டவர் குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? Can you say you can just make accuse God? நீ இரத்த பிரியன், கைகள் உன் கைகள் எல்லாம் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு தாவீதை பார்த்து தெய்வம் சொன்னார். Seeing David, the Lord God says, you are a man of war, all your hands are full of blood. ஆனா சாலமோன் அப்படி அல்ல. But Solomon was not so. அவன் சமாதான He புருஷன். was a man of peace. நீங்க செய்ய நினைச்சது வாய்க்கணும்னா இன்னைக்கு நீங்க சமாதானத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். Whatever you want to do, if everything want to be successful, you have to come into peace. The Lord God will make everything successful. அதே 2ஆம் நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read in the same 2 Chronicles chapter 7 verse 7, அங்கே அவன் 3 வித பலிகளை செலுத்தினான். here he was offering 3 kinds of offerings. அதுக்கு பின்புதான் அவன் செஞ்ச நினைச்சதெல்லாம் வாய்ச்சது. After that only whatever he wanted to do, everything was prosperous. ஒன்று சர்வாங்க தகன பலி. One thing, he was offering the burnt offering. இரண்டாவது போஜன பலி. Secondly, he was offering the meat offering. மூன்றாவது சமாதான பலியை செலுத்தினான். Thirdly, he offered the peace offering. உங்க காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா, if your matter has to be a prosperous one, எல்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, if you want all your matters should be a successful one, இன்னைக்கு நீங்க இந்த 3 பலியை நீங்க செலுத்தணும். today you have to offer the 3 kinds of offering. ஒன்று அரண்மனை அவனுக்கு சக்சஸா கட்டி One முடிச்சான். thing, he was built the temple of the palace, a successful one. அடுத்து தேவனுடைய ஆலயம். Secondly, he built the temple of God, a successful one. ஒன்று தேவனுடைய ஊழியத்தை காண்பிக்கிறது, ஒன்று நம்முடைய ஜீவியத்தை One காண்பிக்கிறது. thing, it shows about the ministry, another one our life. உன்னுடைய ஊழியமும் ஜீவியமும் சக்சஸ் ஆகணும்னு சொன்னா நீ 3 பலி செலுத்தணும். You have to offer 3 kinds of sacrifices if your life as well as your ministry has to be a successful one. ஒன்று சர்வ அங்க தகன பலி. One thing, the whole burnt offering. உன்னையே நீ அப்படியே சரண்டர் ஆக்கணும். You have to surrender yourself totally to the Lord. உன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்பு நரம்பு ஊனு உன்னுடைய கை கால் எல்லாம் ஆவி ஆத்தும சரீரத்தை அப்படியே சர்வ அங்கத்தையும் கர்த்தருடைய கரத்துல நீ சமர்ப்பிக்கணும். The whole physical body of you from the pay to the soul, the whole bone, marrow, sinews as well as the flesh, everything you have to totally surrender unto the Lord. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not of you. நீங்கள் பரிசுத்தாவினுடைய ஆலயம். You are the temple of the Holy Ghost. நீங்கள் கிரயத்துக்கு You are கொல்லப்பட்டவர்கள். bought for a price. இஷ்டத்துக்கு நீ செயல்பட உனக்கு உரிமை கிடையாது. You don't have any right to work according to your will. இரண்டாவது போஜன பலியை அவன் செலுத்தினான். Secondly, he offered the meat offering. போஜன பலி என்பது தேவ சித்தத்தை The காண்பிக்கிறது. meat offering shows the will of God. இயேசு எனக்கு ஒரு போஜனம் ஆயத்தமா இருக்கிறது என்று சொன்னார். Jesus Christ said, there is a meat ready for me. தேவ சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம் என்று He சொன்னார். said, it is a meat for me to do the will of God. மூன்றாவது சமாதான பலி. Thirdly, he just offered the peace offering. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறவன் சமாதான புருஷனா இருக்கணும். A child of God, he should be a man of peace. நீ சமாதானம் பண்ணிப்பாரு, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் கால்களின் கீழே நசுக்குவார். If you make peace, the Lord God of peace, he will also bruise Satan under your feet. எனக்கு ஒரு ஆச்சரியமானது, அப்பாவுக்கு முடியல, பையன் முடிச்சிட்டான். I just surprised, the father couldn't do there, but the son has finished everything. இவ்வளவுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. Even though he did not have any experiences. ஞானம் இல்லன்னு கர்த்தர்ட்ட தான் போய் ஞானத்தை கேட்டான். Only because he did not have any wisdom, he asked the Lord about the wisdom. முறைப்படி அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய தகுதி இல்லாதவன். He did not have any the right to worthy to come to the throne accordingly. ஆனா பாருங்க, அவங்க செய்ய நினைச்சதெல்லாம் கர்த்தர் அனுகூலமா But வச்சார். even though whatever he wanted to do, the Lord God made everything prosperous. நீங்க சமாதான புருஷனா மாறுங்க, கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி If தருவார். you are the people of the people of peace, the Lord God will make everything into success. நீ செய்ய நினைத்தது உன்னுடைய ஜீவியத்திலும் உன்னுடைய ஊழியத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் சக்சஸ் ஆகணும்னா நீ இன்னைக்கு சமாதான புருஷனாய் நீ மாறு. Today you have to change into the man of peace. Whatever you want to do in your life or ministry or the earthly things or in your spiritual life will be a successful one. அப்படி இருந்தா நீ செய்ய நினைச்சது கர்த்தர் அனுகூலமாய் மாற்றுவார். If it is so, the Lord God will make it a successful one or a favorable one, whatever you want to do. ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலைகள் எதிர்பார்க்கிறது. Perhaps the situation and the circumstances may be an opposite one. 46ஆம் சங்கீதம் Psalms 46. முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? What is the first word say? தேவன் எப்பொழுதெல்லாம் அனுகூலமாய் இருக்கிறார் And பாருங்களேன். what all the time the Lord God is a help for the favor to us.
தேவன் ஆபத்து காலத்துல கூட உனக்கு சக்சஸ் பண்ணி தருவார். அனுகூலமான துணையானவர். He is a very present help in the time of your trouble. பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. See what kind of wonderful God is our God. இன்னைக்கு பாருங்க ஆபத்துன்னு சொன்னா எல்லாரும் விலகிடுவாங்க. Today if there is a danger or the trouble, mean all will go astray. பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் விலகிடுவாங்க. If there is a problem, everybody will go astray. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கயாவது போவாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க. All the friends gathered together, they will be going to a place. If there is a problem, means all the friends will leave and go. ஒரு இடத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. In one place two friends they went to a place. ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் விழுந்த உடனே பயங்கரமா அடிபட்டுட்டான், ஒருத்தன் வந்து வெளியே விழுந்துட்டான். In an accident one boy just he met an accident and he wounded cruelly, another boy he came. இவன் கூட இருந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணல, அவன் அடிபட்டுட்டான் தெரிஞ்சதுதான், இவன் எங்கேயோ விழுந்தவன் எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். After he knows that he was just wounded, he did not even do any first aid, he just ran away. அவன் செத்தானா இருந்தானான்னு கூட அவன் பார்க்கல. He did not even see whether he was surviving or just dead. யோசிச்சு பாருங்க. Just think it over. ஆனா தேவன் அப்படி அல்ல. But God is not so. ஆபத்து காலத்துல கூட உனக்கு அவர் அனுகூலமாய் இருப்பவர். Very present help in your time of trouble. சூழ்நிலைகள் மாறும். The circumstances will change. ஆபத்துன்னு சொல்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. The danger or the trouble is a different word. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு விபத்து இல்ல ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அது ஆபத்துன்னு சொல்றோம். We say some incident, some accident, anything happen is a danger or the trouble. ஆனா வெளிப்படுத்தல சொல்லிருக்கு முதலாம் ஆபத்து. But in the Revelation it was said about the first danger. இரண்டாவது ஆபத்து. The second O. மூன்றாவது ஆபத்து. Third O. பாருங்க இது உலகத்துல மனுஷன் சொல்லுவான் ஒவ்வொரு கண்டம்னு சொல்லுவான். In the world people they will be saying it is a ஒவ்வொரு கெடு ஒவ்வொரு டைம். It's a dead line. அந்த இத்தனை கெடு இருக்கு அதுக்குள்ள இவன் செத்து போயிடுவான்னு சொல்லுவாங்க. They will be saying within this dead line he will die. இந்த ஆபத்துல அவன் சிக்கிட்டான் இனிமே வெளியே வர மாட்டான் அப்படிலாம் மனுஷங்க சொல்லுவாங்க. And the people will say that he has ensnared in such kind of danger he will not come out hereafter. ஆபத்துல எல்லாரும் ஓடிடுவாங்க. In the danger of the trouble all will run away. மனுஷன்லாம் ஓடிடுவான். All the human being they will run away. மனைவிலாம் ஓடிடுவா. The wife will run away. புருஷன்லாம் ஓடிடுவான். Husbands will run away. அப்படிதானே இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். Likewise we see in the world today. பெத்தவங்களே விட்டுட்டு ஓடிடுறாங்க. Even the own parents of them they leave and go. பிள்ளைகள் parents நடு ரோட்ல விட்டு ஓடிடுறாங்க. Even the children they are leaving the parents on the road and they run away. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. But God is not so. சூழ்நிலைகள் உனக்கு அது எதிராக இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நிப்பார். Even in the situation is somewhat opposite to you, Lord God will stand there in the. இப்ப இந்த சபையில ஒண்ணுக்குமே உதவாத ஒரு விசுவாசியை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னால நிப்பாட்டி இவன் யாருன்னு கேட்டா அவர் என்ன சொல்வாரு? So if we suppose place a believer is when useless believer in the useless believer ஒருத்தனை கொண்டு useless believer in front of God, we ask about God, what he would say? அவனால வீட்டுக்கு பிரயோஜனம் இல்ல, சபைக்கு பிரயோஜனம் இல்ல, ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்ல, ஒண்ணும் இல்ல, என்னத்தையோ சுத்திட்டு இருக்கான். அவனை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னால நிப்பாட்டிட்டு பைபிளோட நிக்க வச்சிட்டு இவன் யாருன்னு கேட்டா என் பிள்ளை தான் அப்படினு தான் சொல்லுவாங்க. The boy is also the useless one, he is not useful for the church or the home or anywhere. So with the Bible if you make him to stand in front of God, நான் கூட சொல்லிடுவேன் அவன் என் விசுவாசியே இல்லன்னு சொல்லிடுவேன். I may sometimes say he is not my believer at all. மனுஷன் தானே. Because I am a human being. அவர்ட்ட போய் கொண்டு போய் கேட்டா அவர் என்ன சொல்வாரு? If you go and ask the Lord what he would say? அவர்களுடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி. He shall not ashamed to be called as the God of their God. அவனை கொண்டு போய் நம்ம தான் இல்லன்னு சொல்லிறோம். ஆனா தேவன் வந்து ஒருபோதும் அப்படி சொல்றது இல்ல. ஆமா அவன் என் பிள்ளை தான் சொல்வார். So the Lord God never denies, he will say yes he is my son. அந்த இளைய குமாரன் கெட்டு குட்டிச்சோராயி சீரழிஞ்சு அவன் வந்தான். ஆனா இந்த தகப்பன் ஓடி போய் நின்னுக்கிட்டான், அவனை அணைத்துக் கொண்டான். The youngest and the prodigal son even also just corrupted his life and basically everything he came back, but the father ran and embraced him. போராட்டத்தின் மத்தியில, in the midst of your conflict, எதிர்ப்புகளின் மத்தியில, in the midst of your opposition, கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகளில், in the situation you are forsaken, தேவன் ஆபத்து காலத்திலும் உனக்கு சில காரியங்களை சக்சஸ் பண்ணி தருவார். even the time of your very trouble, the Lord God is a very present help to you. அது ஒரு சிலர் தான் வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க. Only some very few are enjoying in their life. தேவன் என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர். The Lord God is a very present help in my trouble. ஒருவர் வந்து ஒரு டேம்ல குளிக்க போனாரு. One man went to just take bath in a dam. உள்ள குளிச்சிட்டார். Just he jumped inside. ஒரு துண்டை கட்டிட்டு குதிச்சிட்டார். He was just wearing a towel and he just jumped inside. இவருக்கு குதிச்ச இடத்துல அங்கிருந்து தண்ணீர் வெளியே போற அந்த பைப் இருக்குங்கிறது தெரியாது. He did not know the place where he jumped, there was a curved pipe which goes out. இலங்கையில, in Sri Lanka, குதிச்சிட்டார். he just jumped in. குதிச்சு இவர் நல்லா ஃபுல்லா கீழே போகும்போது அப்பதான் அவருக்கு புரிஞ்சது
தண்ணி உள்ளேயே இழுத்துருச்சு. When he just jumped inside, when he was going deep, then only he could just feel himself he was drawing by the water. ஃபுல்லா இழுக்குது, It ஃபோர்ஸா was just இழுக்குது. with the current of the water was just drawing him. நீச்சல் உதவி செய்யல. He couldn't just help by the swimming of him. இழுத்து போய் ஒரு பைப்ல போய் அடைச்சிருச்சு. Just he was stuck in a pipe after he was drawing. இவருக்கு அந்த ஒரு நிமிஷம் தான், அந்த கடைசி மினிட், அந்த மினிட் கூட இல்ல, செகண்ட்ஸ் தான் அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருந்து போராடுது, உயிர் போகுது. Within a second, the last second, his life was just his soul was struggling because life is going to go. அந்த ஃபோர்ஸ்ல போய் அந்த பைப்ல போய் இவருடைய பாடியை அப்படியே அடைச்சு. The force, even the whole body of him just went and stuck or closed the pipe. இந்த துணியும் போய் அதுல அடைச்சிருச்சு. The towel also just shut it. அந்த தண்ணிக்குள்ள இயேசுவேன்னு சொன்னானா. In this water he was calling Jesus. மதுரையில இருக்காரு, அந்த ஆளு உயிரோட இருக்காரு. He is alive even today in Madurai. உடனே ஆவியானவர் உள்ள சொன்னாராம், அந்த துணியை அவிழ்த்து விடு. Immediately the spirit of God just told him to remove that towel. அடுத்த செகண்ட் அந்த துணி அப்படியே போயிடுச்சு. Immediately the next second the towel gone, that side he came up. அந்த மரண பொடியில அந்த தண்ணிக்குள்ள யார் இருந்தா? அவங்க அம்மா வந்தாளா இல்ல அப்பா வந்தாளா? யாரும் வர மாட்டான். கர்த்தர் தான் அந்த இடத்துல உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா. In the catch of the day, no father or mother, anybody did not help, only the Lord God is a very present help in the time of trouble. மனித அறிவும் மனித உதவியும் அற்றுப்போன சூழ்நிலையிலும் ஆபத்து காலத்திலும் ஒருவனுக்கு உதவி செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Only our God is the Almighty God is able to help you in the time of your trouble, at the time of your death. Even the man's knowledge and the understanding will not help. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். In your time of trouble call on me, I will deliver you. அந்த நேரத்துல நீ தேவனை நோக்கி கூப்பிடணும், கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் இருப்பார். In that time you have to call on the Lord God will deal bountifully with you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் அனுகூலமான கிரியைகளை செய்கிறார்? Today how many of you the Lord God is doing a successful life? ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு அனுகூலமாய் இரும் You சொல்லுங்க. call on the Lord, Lord be bountifully with me. இந்த விசுவாச பிரயாணத்தை கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் சக்சஸ் ஆய் மாற்றி தருவார். The Lord God make the life of path of journey India successful. நீ சமாதானமாய் சர்வாங்க தகன பலி செலுத்தி தேவசித்தத்தை நிறைவேற்றினால் உனக்கு கர்த்தர் உன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், சக்சஸ் பண்ணி தருவார். Peacefully if you also offer the whole burnt offering, the Lord God will make all your life into a favorable and successful one. எந்த ஆபத்தில் நீ சிக்கினாலும் பரவாயில்லை, ஆபத்து காலத்தில் கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணையாய் வருவார். Whatever may be the trouble or danger you may enter in the time of your trouble, the Lord God will be a very present help to you. முதலாம் கொரிந்தியர் 16 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in 1 Corinthians chapter 16 verse 9, எபேசு பட்டணத்தில் எனக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது என்று பவுல் பேசுகிறார். Paul speaks here in the city of Ephesus, the favorable or door was open to me. கர்த்தர் ஊழியத்திலே ஒரு திறந்த அனுகூலமான ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டாராம். The Lord has commanded an open and favorable situation in the ministry. ஊழியம் சொன்ன உடனே ஊழியக்காரங்களுடைய வேலைன்னு அதை நீங்க நினைச்சிட கூடாது. When I say about the ministry, you should not consider that only it is the work of the servants of God. சிவகாசி ஊழியத்தை பொறுத்தவரையில நாங்க ஊழியக்காரங்க எல்லாம் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் தான். Regarding the Sivagasi ministry, we servants of God only we are part time workers. சிவகாசி ஊழியத்தை பொறுத்தவரையில நீங்க விசுவாசிகள் தான் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். Regarding the ministry of the Sivagasi, ye believers are the full time workers. நாங்க கர்த்தருக்கு மாத்திரம் தான் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். Only we are the full time workers for the Lord alone. சிவகாசிக்கு நாங்க பார்ட் டைம் தான். டைம் முடிஞ்சிச்சுனா ட்ரான்ஸ்ஃபர்னா போயிட்டே இருக்கணும். Only we are the part time workers for the Sivagasi. If our time finishes, we have to go. ஆனா விசுவாசிகள் தான் இங்க உள்ள ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். Only the believers are the full time workers here. லேவியராகமத்துல பாருங்க, When we read in Leviticus 25 அதிகாரம் chapter 25 55 வசனத்துல verse 55, வாசிங்க. please read. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். The people of Israel, they are my workers. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் அவர்களே. They are the worker, I have made them to depart from Egypt. அப்ப பைபிளை தூக்குன ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியர்கள். So each and every one those who carry the Bible, we are the workers of God. நீங்க நாம் எல்லாருமே ஊழியர்கள். நமக்கு சிவகாசியில ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்கணும். We are all the workers of the servants of God. The Lord has to open a favorable door in Sivagasi இந்த ministry. சிவகாசியில அனுகூலமான வாசல் திறந்திருந்தா சபை இப்படியா இருக்கும்? If the favorable door was open in Sivagasi, will it be the church likewise? நீங்க யோசிச்சு பாருங்களேன். Yes, you think it over? அனுகூலமான வாசல் திறந்திருந்தா இந்த இடம்லாம் காணாது, எங்கேயோ போயிருக்கும், இன்னும் எத்தனையோ ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க. If the Lord could have opened the favorable door, thousands of people might have gathered here, all will go somewhere here. அப்போஸ்தலர் 2 கடைசியின்படி, According to Acts of Apostles 2 laws, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். every day the Lord God gathered the people those who are saved in the church of God. அப்போ per day one soul. So per day one soul. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமான்னு வெச்சுக்கோங்க. Per day suppose one soul is saved. அப்போ ஒரு வருஷத்துக்கு 365 ஆத்துமா சபையில என்ன செய்யணும்?
குறைஞ்சது. So at a minimum 365 souls has to come to the church per year. ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் சொல்லல, ஜனங்களையும் தான் சொல்லிருக்கு. அப்படிதானே? It has been said about the people those who have been saved. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை நம்ம குறைஞ்சது அட்லீஸ்ட் வச்சுக்கோமே. So at least we let us take minimum one soul per day. அப்படி கணக்கு போடுங்க. Just take it as account. சிவகாசியில ஊழியம் தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? How many years have been passed after the ministry has been started in Sivakasi? 20 வருஷம், Whether it is 20 years, 30 வருஷம், 30 years, 40 வருஷம், 40, அதையும் தாண்டி இருக்கான். so maybe beyond that. 40 வருஷம் தாண்டியும் நம்ம வண்டி இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் கெபாசிட்டி, இவ்வளவுதான் ஓடும். Only the capacity of our vehicle is after 40 years have been passed only this much. அவ்வளவுதானே? So it is so. உடனே சொல்லுவீங்க தாயல்பட்டியில என்ன ஒரு 5000 பேரா பிரிஞ்சு போயிட்டான். Immediately you will be saying soil party whether 5000 people got separated and go. சாட்சியபுரம் பிரிஞ்சிருச்சு. Sachapuram was அங்க ஒரு 3000 பேர் பிரிஞ்சு போயிட்டானா? Is there any 3000 people there? இல்லையே. No. அங்க ஒரு 100 இங்க ஒரு 200 னு வெச்சுக்கங்க. Only 100 from Tayalpatti and 200 Sivakasi. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு சோல் னு வெச்சா கூட அந்த வசனம் நிறைவேறலையே. So even the word of God is not fulfilled if we give us one soul per day. நம்ம இருக்குறவனை எங்கெல்லாம் துரத்துறதுக்கு உள்ள வழின்னு பார்த்துட்டு இருந்தா காரியம் நடக்குமா? We are just waiting for the way to chase the people those who are here. Why will it be possible? நம்ம அந்த புத்தியை விடணும். We have to leave that understanding. ஆத்துமாக்களை சபையில சேர்க்கிறது உன்னுடைய கடமை. It is also your duty. You have to bring the souls to the church of God. அவங்களுக்கு முன்மாதிரியா நீங்க ஜீவிச்சீங்கனாலே போதும். அவங்களுக்கு இடரலா ஜீவிக்காம இருந்தாலே போதும், அவன் வந்துட்டே இருப்பான். If you are a role model under them, they will be going on coming. You should not be a stumbling block to them. நீங்க வர்றவங்களை டிஸ்டர்பே பண்ணாம நீங்க அவங்களுக்கு மாதிரியா நில்லு பாருங்க, வந்துட்டே இருக்கும் ஜனம். Stand as an example to them. You don't need to be a stumbling block. They'll be going on coming and coming. இடருக்கு எதுவான கல்ல மட்டும் அவனுக்கு முன்னால நீங்க போடாம இருந்தா போதும். If you should not place the stone of stumbling stone in front of him. நீ உன்னைய அந்த விசுவாசியிலட்ட புதிய ஆத்மா சிவகாசியிலயோ எங்கயோ தமிழ்நாட்டுல எங்க உன்னைய பார்த்தாலும் நீ விசுவாசின்னு நீ ஸ்டாண்ட் பண்ணி காட்டு, அவன் வந்துட்டே இருப்பான். If you stand as a believer wherever in Tamil Nadu in any places we show, he'll be going on coming, then you so. என்ன எதிர்ப்பு இருந்தாலும் ஊழியம் வளரும். Whatever may be the opposition, the ministry will be developed. எபேசு சர்ச்சுங்கிறது சாதாரண சர்ச் கிடையாது. The church of Ephesus was not an ordinary church. எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். I fought with the wild beasts in Ephesus, he says. அப்ப எபேசு சர்ச்சில யார் இருந்தா? Who was there in the church of Ephesus? அங்க உள்ள சில விசுவாசிகள் மிருகம் போல The இருந்திருக்காங்க. believers some are like the wild beasts in the church. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது When we see in another angle, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல Revelation chapter 2, ஆதி அன்பை விட்ட ஒரு பெரிய கூட்டம் அந்த சபையில there was a great team of people, they have left their first level also in that church. விழுந்து போன கூட்டம் ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்க A இருந்தாங்க. team of people, they were fallen, they were found in the church. இவர்கள் மத்தியில எனக்கு அனுகூலமான சக்சஸ்ஃபுல் டோரை கர்த்தர் திறந்து In வச்சார். the midst of them, the Lord God opened a successful door to me. அப்ப ஊழியத்துல நமக்கு ஒரு கர்த்தர் அனுகூலமாய் இருக்க வேண்டும். So in the ministry also, the Lord has to be a successful one to us. நீ சமாதானமா இருந்தால் நீ செய்ய நினைத்தது உனக்கு சக்சஸ் If ஆகும். you are peaceful, the Lord God, whatever you want to do, it will be successful to you. நீ ஆசாரியனோடு நீ போய் விசாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை சக்சஸ் If you ஆகும். go and inquire with the priest, your life will be a successful one. ஆபத்து காலத்துல கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் இருப்பார். In the time of your trouble, the Lord God will be a present help to நீ you. எல்லாரும் ஊழியர்கள். All are servants of God. நீங்க எல்லாம் போய் ஊழியம் செய்யணும். You got to go and do the ministry. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. Go and depart and make all the nations disabled. இயேசுவை பத்தி சொல்லு. You tell about Jesus Christ. சொல்ல வெக்கமா இருந்தா நீ போய் ட்ராக்ட் கொடு. If you feel shame to tell about Jesus Christ, go and give the tract. அதுவும் வெக்கமா இருந்தா ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. If you feel sad, that also shame, kneel down for 1 hour and pray. வியாதியஸ்தரை போய் பாரு. Just go and visit the sick people. ஏழைகளை போய் பாரு. Go and visit the poor people. சபையில எவ்வளவு பேர் வியாதியஸ்தர் இருக்காங்க? How many sick people are found in the congregation? சபையில எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க? How many people are affected in the church? சாயங்காலம் நீங்க போகலாமே. Evening time you can also go. சென்னையில ஒரு பெரிய பணக்கார சகோதரன் விசுவாசி இருக்கிறார். Great rich brother in Sivakasi, Chennai. சிவகாசில யார் இருக்கா? சிவகாசில இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க. ஆனா சென்னையில ஒரு விசுவாசி இருக்கிறார். There is a believer, a very rich believer in Chennai. ரொம்ப நல்ல வசதியான He is a மனுஷன். very good man, a facilitator. கர்த்தருக்கு ரொம்ப உண்மையானவர். He is a very sincere and faithful and go. அவர் சபையிலேயே 2-3 விசுவாசிகளை பிடிச்சு வச்சிருக்காரு. He has just got 2 or 3 believers even in the church. அவங்களோட அவர் தொடர்பு வச்சிருக்காரு. He is having contact with them. அவங்க இந்த வேளை விசுவாசிகள் யாரு, உண்மையா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பாங்க. They will be just going on smelling who are the people those are truly affected. அப்படிப்பட்ட வீடுகளுக்கு இவரை ஒவ்வொரு வீக்கும் சண்டே கூட்டி போறாங்க. Every Sunday he will be taken to such kind of houses. அந்த வீடுகளுக்கு போய் he used to visit those houses. அந்த வீடுகளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. Whatever needed for those houses he will be just supplying. அவங்களுக்கு சாப்பாடு வசதி இல்லைன்னா, if there is no facility for the meal, ஓலைகள் பிஞ்சு போயிருச்சுனா, if the roofs are all torn, கரண்ட் வசதி இல்லைன்னா, there is no facility of current, படுக்கை வசதி இல்லைன்னா, there is no the facility for the fees கட்டக்கூடிய வசதி இல்லைன்னா, they don't have facility to give the fees. இதெல்லாம் வாரம் போய் செய்றாங்க. every week he is going and doing. நீங்க நம்ம அப்படி செய்றோமா? Are we doing likewise? யாராவது சபையில ஒரு பெரிய பணக்கார விசுவாசி சோமலன்னா எல்லாரும் போய் நிப்போம்.
If there any rich believer is not sick means will be going, he is not sick ஆனா means ஏழை go. விசுவாசிகள் யாராவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டா நம்ம போறோமா? But if any poor believer is affected, will anyone go? ஊழியத்தின் வளர்ச்சின்னா இதுதான். Only this is the development of the ministry. இயேசு பாதிக்கப்பட்டவர்களை தேடி வந்தார். Jesus Christ came seeking the people those are affected. சிறைப்பட்டவர்களை தேடி He வந்தார். came seeking the people those are present. நான் வியாதியஸ்தனா இருந்தேன், என்னை வந்து நீங்கள் விசாரிக்கவில்லைன்னு சொன்னார். He said, I was sick but you did not inquire me. ஒரு சிலருக்கு ஆரம்பத்துல நல்ல சக்சஸ் ஆயிடுச்சு. Some people in the beginning it was very successful everything. இப்போ சக்சஸ் ஆகல. But now it is not successful. அது ஒரு கேள்வி. It's a question to them. எனக்கு கர்த்தர் எல்லாம் வாக்கிய பண்ணாரு, இப்போ பார்த்தா ஜெபிச்சா பதில் இல்ல, முழங்கால் போட்டா பதில் இல்ல, ஒண்ணும் நிம்மதி இல்ல அப்படின்னு கேக்குறவங்க ஒரு சிலர் உண்டு. Some others are here in the beginning the Lord God was successful for everything, but now I pray and kneel down everything, but there is no answer from the Lord. ஒருவேளை அது உண்மையும் கூட. Perhaps it may be the truth. துவக்கம் நல்ல ஒரு growth. In the beginning it was a very well growth. எது செஞ்சாலும் சக்சஸ். Whatever you did you got successful. இப்போ என்னெல்லாமோ பண்ணி செய்றோம், ஒண்ணும் சக்சஸ் But ஆகல. we are doing so many things but nothing is successful. அது ரீசன் என்ன? What is the reason for that? இரண்டாம் நாளாகமம் Second Chronicle 26ஆம் அதிகாரம் chapter 26 15ஆம் வசனம். verse 15. அதுல கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. அவனுடைய Please see the last கீர்த்தி verse. அவன் பலப்படுகிற வரைக்கும் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று. Till he was strong everything was favorable unto him. நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it over. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா See. அவன் பலப்படு மட்டும் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று. If you see the last portion of the word of verse, till he was strong everything was successful unto him. 16 வயசுல அவன் ராஜாவா மாறினான். At the age of 16 he became a king. அவன் என்ன செஞ்சானோ எல்லாம் சக்சஸ். Whatever he did everything was prosperous. நல்ல பிரேயர் பண்ணான். He did pray well. செம்மையான வழியில He நடந்தான். walked in the plain path. கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். He was faithful unto the Lord. கர்த்தரை தேடுற விஷயத்துல கொஞ்சம் கூட The குறைவில்லை. matter of seeking the Lord he was not lacking anything. கர்த்தருக்காக செய்யற காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தான். Whatever the matter he had to do for the Lord he was going on doing. துறவுகளை வெட்டினான். He just dig all the wells. கர்த்தர் அதை வாக்கிய பண்ணார். The Lord God made it successful. அவன் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. Wherever he was digging the well the water was springing out. லைஃப் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே And இருக்கு. the life was so successful it was running. அவன் அதனால பலப்பட்டு கொண்டே வந்தான். So he was become so strong and strong. அவனுடைய பெயர் உசியா. His name was Uzziah. அவன் நல்லா இருந்தான். அவன் செஞ்சதெல்லாம் வாய்ச்சது. அவன் உண்மையா இருந்தான். கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டே He was வந்தார். good and sincere. Whatever he has done, the Lord God made everything successful and everything he was given. 2 நாளாகமம் 26:16 நீங்க படிச்சு When பாத்தீங்கன்னா we read Second Chronicles 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் யார மாறிட்டான்? மனமேட்டிமே உள்ளவனாய் மாறினான். After he has been strong, his heart was lifted up. நல்ல ஆண்டவர் அவனை குத்துக்கிட்டு வர்றாரு. ஒரு லிமிட் வந்தபோது பட்டுன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வண்டி டவுன் ஆயிட்டே வருது. So the Lord God was elevating him very well, but after the limit he was just pushing down. அதுக்கு ரெண்டு காரணம் There are சொல்லப்பட்டது. two reasons are set here. நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கவங்க டப்புன்னு டவுன் ஆகிறதுக்கு ரெண்டு காரணம். There is also two reasons. When you are just developing well, suddenly you are forgetting your falling. ஒன்று பெருமை. One thing is pride. இரண்டாவது மிஞ்சின கருமங்களாகிய ஊழியத்துல போய் தலையை கொடுக்கிறது. Secondly, just giving the putting a head in the great matter, the ministry. இந்த ரெண்டு ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் எங்கேயோ போறான்னு அர்த்தம். If your man has two things, he is going to go somewhere else. அதுதான் அந்த உசியாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். This is the incident which was happened in the life of Uzziah. நல்லா வந்துட்டு இருந்தான், திடீர்னு பாருங்க வண்டி டவுன் ஆயிட்டே போகுது. He was just growing and became strong well, suddenly he was going dull. காரணம் பெருமை. Because of the reason, the pride. தயவு செய்து நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் பெருமை பாராட்டவே கூடாது. ஏன்னா எல்லாமே தேவனுடைய கிருபைதான். Only all things because of the grace of God. You should not have, please you should not have any pride in anything of you. நான் கட்டின பாபிலோன் அவன் கட்டினதுதான். ஆனா நான் கட்டினான்னு சொன்னதுக்காக அவனை யார மாத்தி விட்டாரு? மிருகமா மாத்தி விட்டாரு. Even though he has built the Babylon, he said so is the Babylon which I have built. For he said so, and the Lord God made him as a beast. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து The Lord God resists the people those are having நீ pride. எவ்வளவு சக்சஸா போனாலும் சரி, நீ பெருமை பாராட்டிட்டேனா கர்த்தர் ஆப்போசிட்ல வந்து நிற்பார். Whatever may be the success you may attain, if you show pride, the next step will be coming down. நான் காலையில கூட சொன்னேன். Morning I said so. பாஸ்டர் அருள்தாஸ் தூத்துக்குடியில இருக்கும்போது When Pastor Aruldas was in Tuticorin, ஒரு ஆவிக்குரிய பையனை பிசாசு பிடிச்சிச்சுன்னு கொண்டு வந்து அவருக்கு முன்னால a வச்சாங்க. spiritual boy was placed in front of him because he was devil possessed. மதுரையில உள்ள பையன். He was a boy from Madurai. ஊழியத்துக்கு போகணும்னு இருக்கான். He wanted to go to ministry. இப்போ அவனுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. Now he was cast by the அவன் தலையில முடிய பிடிக்கிறது கூட முடியல, அவ்வளவு ஷார்ட்டா முடி வெட்டிருக்கான். Like a short level he was cutting the guy when Pastor couldn't catch his head. எப்படி இவனுக்குள்ள வந்த அப்படினு கேக்குறாரு. How did you come in him? He was asking. அப்ப நான்லாம் விசுவாசி, நானும் கூட நின்னு வேடிக்கை பார்த்துட்டு I இருந்தேன். was a believer. I was also just seeing all this. இப்ப பிசாசு தரது அவன தலையில பிடிச்ச தலையில பிடிக்க முடியல. அவன் நினைச்சத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். I want to tell you what he was thinking.
அவனுக்குள்ள லூசிபர் வந்துருச்சு. The Lucifer spirit has come in நீ him. யாருன்னு கேட்டா லூசிபர்ங்கறான். Who are you? When the pastor asked, I am Lucifer itself. எப்படி வந்தேன்னு How கேட்டா did you enter in him? ஊழியக்காரங்க தன்னை விட டவுனா இருக்காங்கன்னு இவன் சிந்திச்சான். Just he thought about the servants of God are somewhat down than him. 11 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிருது. At 11 o'clock the prayer was over. அதுக்கு பிறகு இவன் நைட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவான். After that he used to sit in the whole night and pray. இந்த ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? 11 மணிக்கு பிறகு போய் ஜெபிக்கிறவங்க ஜெபிப்பாங்க, தூங்குறவங்க The தூங்கிடுவாங்க. servants of God after the 11 o'clock prayer they will be going and sleeping. Those who want to pray they will pray. இவன் மைண்ட்ல In his mind நம்ம தான் இந்த ஊழியத்துல ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்க கூட என்ன செய்யல, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இல்ல, அவ்வளவு பிரேயர் லைஃப் இல்ல அப்படின்னு இவன் யோசிச்சான் பாருங்க. யார் உள்ள வந்துட்டா? தலைவர் உள்ள வந்துட்டார். எல்லாவற்றுக்கும் பெருமையின் தலைவர் லூசிபர் உள்ள வந்துட்டான். ஆமா நீதான் நல்லா ஜெபிக்கிற அப்படின்னு உள்ள வந்துட்டான். when he thought immediately only I am praying in this when you see even the servants of God they are going for sleep, when he thought immediately the leader he came inside. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி ஒரு ரிசல்ட் பிசாசு சொல்றது. So I wondered such kind of result was telling. இவனுக்கு உள்ள வந்ததுக்கு காரணம் அவன் யாரை ஒப்பிட்டான்? ஊழியக்காரனை விட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பிரேயர் லைஃப்ல சிந்திச்சான் பாருங்க. இது நல்லா செட்டில் ஆயிடுச்சு. He thought about the prayer life, he was better than the servants of God. He compared them, so immediately the spirit came in. அவன் தூங்குனானா ஜெபிச்சானா அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. Whether he sleep or pray, he is responsible unto his own master. மற்றவனுடைய ஊழியக்காரனை குறை சொல்ல நீ யாரு? Who are you to blame the servant of God? அவன் விழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. Whether he fall or rise, he is responsible under the Lord of master of him. இந்த பையன் பாவம் அறியாமையில நம்ம ஊழியக்காரரை விட நைட்லாம் ஜெபிக்கிறோம், காலையில ஜெபம் பண்றோம், பகல்ல ஜெபம் பண்றோம், உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம், பிரதிஷ்டையா இருக்கிறோம், இப்படி இவன் நினைச்சு இவனுக்குள்ள பெருமைக்குள்ள இட விட்டுட்டான். கடைசில இவனுக்கு லூசிபர் தான் முடிவா வந்துச்சு. This boy, but in the innocent boy with the innocently he was also just thinking, he was praying, only I am praying likewise, he let the Lucifer in him. இந்த ஊசியா என்ன பண்ணா? What did this Hosea do? தான் பலப்பட்ட போது when he became strong, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் மனமேட்டிமையாகி his heart was lifted up until he was destroyed. தூபகலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போய்ட்டான். He was taking the censer and went inside. கடைசில முடிவு என்ன? Finally what was the conclusion? குஷ்டரோகம். He was a leper. முடிவு என்ன? What was the end? நல்ல மரணம் இல்ல. He did not meet a good death. அடுத்த ரிசல்ட் என்ன? What was the next result? அடக்காரனை கூட அந்த தாவீதின் கல்லறைக்கு போகாம வெளியேறதுக்கு போயிட்டான். He was not buried in the graveyard of David, he was buried out. யோசிச்சு பாருங்க. Just sitting it over. நமக்கு சில காரியங்கள் வாய்க்கும். இப்ப ஏன் வாய்க்கலன்னா ஒன்னு நீ பெருமை. இன்னைக்கு நீ தாழ்த்துனா கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Suppose sometimes something may be successful, but if you humble yourself, the Lord God make everything a successful one. இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we read in 2nd Chronicle chapter 33, மனாசே நெருக்கப்படுகையில் when Manasseh was afflicted, தன் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். he greatly humbled himself in the sight of God. அப்படி அவன் தாழ்த்தின போது when he humbled himself greatly, கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்துக்கு அவனை திரும்ப வரப்பண்ணினார். the Lord God made him to brought him நீ இழந்த போன ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை திரும்பி கொண்டு வரணும். உனக்கு எல்லாம் சக்சஸ் ஆகணும்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு இங்க முடியலனால கூட வீட்ல போய் உட்கார்ந்து ஆண்டவரே தாழ்த்துறேன்னு சொல்லி அழு. If you want to get back the state at what you have lost it, if you want to get it back, you have to just humble yourself and cry in the presence of God. If it is not even possible here, go home and cry unto the Lord. ஆண்டவரே ஆரம்ப காலங்கள்ல நான் தொட்டதெல்லாம் தொலங்குச்சே ஆண்டவரே. Lord, whatever in the beginning of time, whatever I touch, everything was shining. நான் ஜெபிச்சதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே? Whatever I have prayed, you have given unto me. இப்போ நான் ஜெபிக்கிறேன். Now even today I am praying. ஆனா சக்சஸ் ஆகலையே. But it is not successful, Lord. அதுக்கு காரணம் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லிருக்கார். இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல நீ தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து தாழ்த்து தரை மட்டும் தாழ்த்து. The reason the Lord has told you today, you have to go and greatly humble yourself, even to that floor you have to humble. ஒரு மனுஷன் போய் கேட்டான், ஆண்டவரே, one man inquired the Lord, எனக்கு அனுகூலமா இருந்தா எனக்கு ஒரு அடையாளம் தாங்களே. Lord, if you are a favor to me, give me a token or sign. ஒருவேளை நீங்களும் கூட சில அடையாளம் கேட்டு வந்திருப்பீங்க. Suppose you may be asking the Lord a sign. 86ஆம் சங்கீதம் Psalms 86 17ஆம் வசனம். verse 17. எனக்கு அனுகூலமா நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் தாங்க. Lord, if you are favor or successful to me, give me a token. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளம் தருவார். Today the Lord God will give you a token. மறுபடி கர்த்தர் உனக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகம் தருவார். பாரம் துக்கம் கவலை எல்லாம் உன்னை விட்டு வெளியே போய். Again there is also a token to you. The Lord is favorable unto you. He will give you a good anointing. All the burden, worry, grieving, everything will go out. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் The படிங்க. people those who want the Lord God to be a favor to you, close your eyes and kneel down. நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன். I want to shorten my words. நேரம் கிடையாது. There is no time. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Let படிங்க. us all close our eyes and kneel down. அந்த மனுஷன் ஜெபித்தது போல, கர்த்தாவே
அடியேனுக்கு நீர் அனுகூலமாயிரும். As that man prayed, Lord, deal bountifully with me. அப்பொழுது நான் பிழைப்பேன். Then I shall live. நீர் எனக்கு அனுகூலமா இல்லாவிட்டால், If you are not a favor to me, என் வாழ்க்கை தோற்று போய்விடும். I will be defeated in my life. அப்படி சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி. Those who say, let us all close your eyes and kneel down. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வருகிறார். The Lord God is coming as successful to you today. உன்னுடைய யுத்தங்களில் உனக்கு அனுகூலமாய் வருகிறார். In your battle he is successful to you. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வருகிறார். In your life he is favor to you. உன் ஊழியத்திலே கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வருகிறார். In your ministry he is favor to you. நீ சந்திக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வருகிறார். In the situation you are meeting he is success to you. மிஞ்சி போன 5 நிமிஷம் சரியான ஒரு அபிஷேகம் நம்ம மத்தியில இறங்கணும். கர்த்தர் அனுகூலமாய் உனக்கு வந்து நிக்கணும். So more than time only 5 minutes and the Lord has to be a success to you. A good anointing has to come down upon you. கர்த்தாவே அவங்கள அனுகூலமாக்கு இவங்கள அனுகூலமாக்கு நான் போறேன். எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணனும். அத விட்டுரு. ஆண்டவரே நான் போகிறேன். நீர் எனக்கு அனுகூலமாயிரும். You don't need to ask about them as a support. Lord, I am going, you should be a support to me. மனுஷன் எனக்கு அனுகூலமா இருக்க மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. I know well, Lord, the man will not be a help or support to me. தேவரீர் எனக்கு நீர் மாத்திரம் அனுகூலமாய் இரு. Oh Lord God, you alone be a support to me. இந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் வைப்போமாக. Let us keep this thing in the presence of God. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கதறுங்கள். Let us all open our mouth and cry unto the Lord. தேவனே எனக்கு நீர் அனுகூலமாய் இரு ஆண்டவரே. Oh Lord God, deal bountifully with me. என் ஊழியத்திலே எனக்கு நீர் அனுகூலமாய் இரு ஆண்டவரே. In my ministry deal bountifully. என் வேலை ஸ்தலத்திலே நீர் எனக்கு அனுகூலமாய் இரு ஆண்டவரே. Deal bountifully. என்னுடைய பிசினஸ்ல நீர் எனக்கு அனுகூலமாய் இரு ஆண்டவரே. Business deal bountifully, O Lord. என்னுடைய படிப்பிலே நீர் எனக்கு அனுகூலமாய் இரு. My education deal bountifully with me, Lord. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. Let us all open our mouth and ask the Lord. ஆண்டவரே அடியேனுக்கு நீர் அனுகூலமாய் இரு ஆண்டவரே. Bountifully with thy servant, O Lord. அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கைக்கொள்வேன். And I shall live and keep thy word. வாயை திறங்க. உன்னுடைய சத்தம் இன்னைக்கு பரலோகத்துல கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கட்டின மனைவி கூட உனக்கு அனுகூலமாய் இருக்க மாட்டாள். உன்னோடு வாழ்ந்த புருஷன் கூட உனக்கு அனுகூலமாய் இருக்க மாட்டான். உன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் உனக்கு அனுகூலமாய் இருக்க மாட்டார்கள். ஓ தேவன் உனக்கு அனுகூலமாய் இருப்பார். ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமாய் இருப்பார். பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட உனக்கு அனுகூலமாய் இருக்க முடியாது. ஆனால் தேவனோ மாறாதவர். அவர் உனக்கு அனுகூலமாய் இருப்பார். ஆமா, நான் என் லைஃப்ல நல்ல பாடம் படிச்சுட்டேன். நல்லா அடிபட்டுட்டேன். என்னென்ன படிக்கணுமோ புரிஞ்சுட்டேன். எனக்கு மனுஷன் இனிமே அனுகூலமா இருந்தும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு தேவன் மாத்திரம் தான் அனுகூலமா இருக்கணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஷடபலபலபகரபகதினதினபானியா. இயேசுவே, ஆபத்திலே அனுகூலமான துணையானவரே,